கஸ்டமர் கொடுத்த கேக் டிசைன் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அவங்க டால் கேக்கு கேட்டிருந்தாங்க. டால் கேக்குக்கான அந்த டால் அப்போது என்கிட்ட இல்லை. அது வாங்கி செய்கிறதுக்கான டைமும் கிடையாது. அவங்க மறுநாள் கேக் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களே வேறு டிசைன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த டிசைன் கொடுத்துருந்தாங்க. 1/2 kg ப்ளூபெர்ரி கேக்கு. ஸோ அதை 3 லேயராக கட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ளூபெர்ரி க்ரஷ் வச்சு ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய நட்ஸு அதுக்கப்புறம் சாக்லேட் எல்லாம் போட்டு நல்லா ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு க்ரம் கோட்டெல்லாம் முடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு அடுத்ததாக அதுக்கான மெயின் கோட் கொடுத்து ஐசிங்கை ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டு அவங்க கிளேஸ் வச்சு ரெடி பண்ணி கொடுக்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான கிளேஸ் ரெடி பண்ணி அந்த கிளேஸ் வச்சு டிசைன் கொடுத்துருந்தேன். டிசைன் வந்து அவங்க சென்ட் பண்ணியிருந்த ஃபோட்டோ தான். ஸோ அதில் இருந்து அதே டிசைனுக்கான அந்த சாக்லேட் எல்லாம் டிசைன் செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அந்த டிசைன் கொடுத்து பிளாஸ்டிக்கில் திராட்சை கொத்து மாதிரி ஒரு டிசைனும் கொடுத்து அவங்க கொடுத்து அதே டிசைன் கொடுத்து சாக்லேட்டில் நெய்மையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் செட் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் கோல்டன் சுகர் பால்ஸ் எல்லாம் போட்டு டிசைன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.